கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். அன்புக்குரியவர்களே, இது அருமையான தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி எலியாவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. எலியா மிகப்பெரிய தீர்க்கதரிசி, கடவுளத்தில் பற்றுதலாய் இருந்தவன், அதிலெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் அவனுடைய இந்த வாழ்க்கை, அவன் உறக்கத்தில் இருக்கும் பொழுது விழித்து பார்க்கிற பொழுது தழலை சுடப்பட்ட அடையும் தண்ணீரையும் பார்த்த மாத்திரத்துல அவன் எழுந்து புசித்து குடித்து படுத்து கொண்டான். இன்றைக்கு அநேக மக்களுடைய விசுவாச வாழ்க்கையும் கூட இப்படித்தான் காணப்படுகிறது. இதுதான் வரையறை என்று சொல்லி நினைத்து விடுகிறார்கள். எத்தனையோ விதமான சூழல்களை கடந்து வரும் பொழுது தான் நடக்க வேண்டிய பாதைகளையும் தான் ஆற்ற வேண்டிய பணிகளையும் மறந்தவர்களாக, உணவு கண்டதும் அது சொர்க்கத்தை கண்டதை போல அல்லது பிரச்சனை மாறினதை போல அவருடைய தங்கள் வாழ்க்கை காணப்படும். இங்கே யார் இந்த எலியா என்று யோசிப்போம் என்று சொன்னால், எலியாவினுடைய வாழ்க்கை அற்புதமான நிலையிலே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று. 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய தீர்க்க தரிசன செயல்பாடுகளை வெகு அழகாக நாம் அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், 17:2 பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்று சொன்னால், இறைவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக, தெரிந்து கொள்ளப்பட்டவனாக, இறை நோக்கத்தை நிறைவேற்றுகிறவனாக அவனுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அவனுடைய முந்தைய வாழ்க்கையில அவனுக்கு ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷிக்கிறார். சாரிபாத் விதவையின் வழியாக போஷிக்கிறார். அவனை கொண்டு அந்த விதவை தாயின் மகனை உயிர்ப்பித்து சுகம் கொடுத்து அவனை நடத்தி அவன் பெரிய நிறைவுள்ளவன் என்பதையும் ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறார். அப்படி இதையெல்லாம் பார்த்த அவன் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக செயல்பட்ட பொழுது ஆண்டவர் யார் என்பதை அவனுக்கு உணர்த்தி காண்பித்து பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இவையெல்லாம் செய்து வந்தவன் அங்கே இயேசபேலுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்துல அவன் கலங்கினவனாக சூறை செடியின் கீழே படுத்து கொண்டு நான் நல்லவன் அல்ல என்று சொல்லுகிறான். அதை தீர்மானிப்பது யார்? என் தேவனுடைய வார்த்தை வந்தவன் அவனுடைய செயல்பாடுகளிலே இறைவன் அவனை வெளிக்காட்டி மகிமைப்படுத்தி இருக்கும் பொழுது, அவன் வழியாய் தேவன் மகிமைப்பட்டு இருக்கும் பொழுது, அவன் தன்னை குறித்து சொல்லுகிற வார்த்தை நான் நல்லவன் அல்ல, நான் சாக வேண்டும். எந்த ஒரு மனிதனையும் கடவுள் நன்மைகளை செய்வதற்குத்தான் படைத்திருக்கிறார். தன்னைத்தானே விரக்தி அடைந்து வாழ்வதற்காக இறைவன் மனிதனை படைக்கவில்லை. இறைவன் படைப்பிலே எந்த ஒரு ஜந்துக்கும், எந்த ஒரு மனுஷனுக்கும், எந்த ஒரு உயிரினத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இவன் தேவன் தன்னை பயன்படுத்தின விதத்தை மறந்தவனாக அவன் புலம்புகிறதை பார்த்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஓய்வை கொடுத்து அவனை கொண்டு ஆற்ற விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் இங்கே பேசுகிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, நம் நோக்கத்தை முன்னிலைப்படுத்தாதபடிக்கு நம் ஜீவியத்திலே இறைவனுடைய நோக்கத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும். என்னை கொண்டு என் தேவன் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் எலியாவை கொண்டு இஸ்ரவேலில 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறார். அதற்கு பின்பதாக எலிசா தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண வைக்கிறார். தலைமுறையாக துருப்பணியை சுமந்து சொல்வதற்கு விசுவாச வீரர்களை உருவாக்குகிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் நம்மிடத்திலும் காணப்படும் பொழுது நாம் சோறு கண்ட இடம் சொர்க்கம், திண்ணை கண்ட இடம் தூக்கம் என்று சொல்லி மாறிவிடாதபடிக்கு, சில நேரத்தில் ஒரு நேரத்தில் எலியா வாழ்ந்த வாழ்க்கை வாழாதபடிக்கு இறைவனுடைய திட்டம் இன்னது என்று அறிந்து கொள்ளுவோம் என்று சொன்னால், இறைவனுடைய திட்டம் இன்னது என்று தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய இன்றைய வாழ்க்கை இறைவனுக்குள்ளாய் மகிழ்வரும் வெற்றி பெறும் என்பதில் மாற்றமில்லை.
கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பினால் எங்களை ஆண்டு கொள்ளும், உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும், எங்கள் வழியாக ஆசீர்வாதத்தும் மற்ற மக்களுக்கு சென்றடைய உதவி செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.